ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ருக்ஷி vlogs. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா க்ரீமி க்ரீன் சிக்கன் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். கொத்தமல்லி, புதினா, நான் 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், ஏன்னா இது ரொம்ப காரமாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன், 2 பெரிய சைஸ் வெங்காயம் சின்னதாக வெட்டி எடுத்திருக்கேன், அப்புறம் தக்காளி ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன், அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன், அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. இப்போ நம்ம க்ரீன் சட்னி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஜாரில் 3 பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமேட்டு இந்த மிக்ஸ் தான் நம்ம சிக்கனில் ஆட் பண்ண போகிறோம். அது ஒரு சைடில் இருக்கட்டும். இப்போது பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை எடுத்து போட்டு வதக்க ஆரம்பிச்சிருங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா லைட்டாக வதங்கினோடனே பட்டை மசாலா போட்டுக்கோங்க. இதை நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இதில் நான் என்னென்ன போட்டிருக்கேன்னா பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது எல்லாமே நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அதோடு சேர்த்து நம்ம நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். நான் கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன், அப்போ தான் சீக்கிரமாக வதங்குங்கிறதுக்காக. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், ஏன்னா ஏற்கனவே பச்சை மிளகா அரைச்சிருக்கிறதால காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதனால். அப்புறம் 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மசாலா எல்லாத்துலேயும் சிக்கனை நல்லா கோட்டார அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம க்ரீன் சில்லி பேஸ்ட் வச்சுருக்கோம்ல, அதை நம்ம இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூட 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்துட்டு மூடி வச்சுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு தயிர் ஊற்றி கலந்துக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிப்போம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துட்டு மூடி வச்சுப்போம். இப்போ திறந்து பார்ப்போம் எப்படி சிக்கன் இருக்குன்னு. பாருங்கள், நல்லா க்ரீன் கலரில் க்ரீமியாக வந்துருச்சு பாருங்களேன். நல்லா எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணலாம். நான் மில்கி மிஸ்ட் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுப்போம். அந்த க்ரீம்லாம் நல்லா சிக்கனோட பிளெண்ட் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுப்போம். நல்லா க்ரீமோட நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு இப்போ கிரேவி. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் தூவி இருக்கலாம். அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். இப்போது இதுதான் நம்மளோட கடைசியான அவுட்புட், க்ரீமி க்ரீன் சிக்கன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ருக்ஷி vlogs.